ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை வந்து நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் பேர் வந்து பார்க்குறேன், தன் குடும்பத்தை பார்க்குறத விட தன்னோட வேலைகளை பார்க்குறத விட அடுத்தவங்கள ஐயோ அவள் நல்லா வந்துருவாளோ, ஐயோ நல்லா இருந்துருவாளோ, சம்பாதிச்சு பெரிய ஆளாயிருவாளோ, வீடு கட்டிடுவாளோ, கடன் அடைச்சிருவாளோ, நகை வாங்கிடுவாளோ, அந்த மாதிரி வந்து அவள் விடக்கூடாது. என்ன பண்ணலாம், என்ன தொந்தரவு பண்ணலாம், என்ன வம்புக்கு இழுக்கலாம், என்ன சண்டை இழுக்கலாம், எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படி இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நல்லது தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு, அடுத்தவங்க மேலே உள்ள பொறாமையில், தீய எண்ணத்தில் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டை வந்து உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நீங்கள் அந்த எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா, ஒரு 10 காசு சம்பாதிச்சு அடுத்தவங்கள மாதிரி நீங்கள் பார்த்து பொறாமப்படுறீங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி எல்லாமே வாங்கலாம். நல்லா ஊர் உலகம் சுற்றலாம், எல்லாம் வாங்கலாம், என்ஜாய் பண்ணலாம், வாழ்க்கையை வாழலாம். அதனால் அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும்னு நினைக்காம தன்னோட வேலை உண்டு, தன்னோட குடும்பம் உண்டு, தன்னோட குடும்பத்தை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நான்லாம் வந்து அப்படி தான். யார் கேடு கட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பீப்புள்ஸ் நம்ம என்ன தான் நான் வந்து இதை 1,00,000 தடவை சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, திருந்த போகிறதில்ல. இருந்தாலும் மனசு கேட்காம நான் சொல்கிறேன். இந்த எஃபர்ட்டை வந்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக போடுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். என்றைக்குமே ஒருத்தங்க பார்த்து அடுத்தவங்களை கெடுக்கிற எண்ணம், பொறாமை, தீய எண்ணம் எதுவுமே உங்களை தான் அழிக்கும். வினையை விதைச்சவன் தான் வினையை அறுப்பான். கரெக்டு தானே? திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதனால் நீங்கள் என்ன இன்றைக்கி செய்கிறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு 1 மடங்கு இல்லை 10 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். கடவுளும் இருக்கார், கர்மாவும் இருக்குது. ஸோ வந்து நல்ல முடிஞ்சளவு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, கேடு கடுதல் செய்யாமல் இருந்தாலே வந்து போதும். அவ்வளோதான். நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். வேற என்ன என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைப்பேன், அப்புறம் ஸ்பாட்டில் மறந்து போயிடுது. அவ்வளோதான். இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நான் வந்து நம்ம மகாதேவரை பார்க்க போகிறேன். நான் போயிட்டு வரேன்.